அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஏசாயா 61:4. And they shall build the old wastes. They shall raise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. Isaiah 61:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மற்றற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த வருஷத்தின் 5ஆம் மாதத்தில் நம் அனைவரையும் கொண்டு வந்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லிப்போன இயேசுதாமே தொடர்ந்துள்ள காலங்களிலும் நம்மோடு இருந்து நடத்துவாராக. ஆமேன். இன்றைய தியானத்திற்கான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்று இயேசு சொன்னது நம்ம இங்கு வாசிக்கிறோம். ஆமேன். ஒருமுறை நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டபோது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்று சொல்லி பதிலளித்தது தான் இங்கு வாசிக்க கேட்டோம். தேவன் தம்முடைய உரைப்பெறான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஆமேன். பாவம் செய்து நித்திய ஜீவனை இழந்து போன மனிதர்கள் இழந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக அனுப்பி இந்த உலகத்தை இரட்சிக்க சித்தம் கொண்டார். தமது சாயலில் தாம் சிருஷ்டித்த மனிதர்கள் மேல் உள்ள தம்முடைய அன்பினால் தம்முடைய குமாரனும் பாராமல் அவரை பாவத்தை போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்தார். மனிதர்கள் மேலுள்ள தம்முடைய மேலான அன்பு நிமித்தம் இதை செய்ததால் மனிதர்களும்
அவரை நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் அறிகிறோம். மனிதர்கள் மேல் அன்பாயிருக்கிற தேவன் மேல் நாம் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்று இயேசு போதித்தபோது, உன் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார். எனவே நம் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூற நமக்கு முழு இருதயமும் முழு ஆத்மாவும் முழு மனதும் தேவையாக இருக்கிறது. அரைகுறையான இதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் நாம் தேவனில் அன்பு கூற முடியாது. முதலாவதாக நாம் முழு இதயத்தை குறித்து நாம் தியானிக்கும்போது இருதயத்தை குறித்தான சில சத்திய வசனங்களை வாசித்து தியானிப்பது நமக்கு ஏற்றதாக இருக்கும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது, அன்றியும் பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று எழுதினதை நாம் வாசிக்கிறோம். இதன்படியாக கர்த்தரை தொழுது கொள்ள நமக்கு சுத்த இருதயம் தேவைப்படுவது போல அவரில் அன்பாக இருக்கும் நமக்கு சுத்த இருதயம் தேவைப்படுகிறது. மத்தேயு 15 அதிகாரம் 19 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆமேன். பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் நிறைந்த இருதயம் கர்த்தரில் அன்பு கூற முடியாது. அது சுத்த இருதயமாக இல்லாமல் இருப்பதனால் கர்த்தர் மேல் அன்பு கொள்ள முடியாது. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 12 வசனத்தில், சகோதரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகத்திற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். பொல்லாத இருதயமுடைய ஒரு நபர் தேவன் மேல் அன்பாக இருக்க முடியாது. அது உண்மையான அன்பாகவும் இருக்க முடியாது. அது மாய்மலமான அன்பாகவே காணப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 34 வசனத்தில், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடைந்திருக்கிற இருதயம் தேவன் மேல் அன்பு கூற சாத்தியமில்லை. எனவே நாம் மிருகத்தோடு கர்த்தரில் அன்பு கூற வேண்டுமானால் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பினாலொழிய சாத்தியமில்லை. மேலும் அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 3 வசனத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன என்று கேட்டவுடனே அனனியா விழுந்து ஜீவனை விட்டான் என்றும் அவன் மனைவியும் விழுந்து ஜீவனை விட்டாள் என்றும் அறிகிறோம். இச்சம்பவத்தில் அனனியாவுடைய மனைவியும் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் அவர்கள் இருதயத்தை நிரப்பியிருந்தான் என்று பேதுரு சொன்னதை அறிகிறோம்.
இவ்விதமாக பலவிதமான பாவமான காரியங்களை கொண்டு பிசாசு நம் இருத்தை நிரப்பியிருந்தால் நாம் முழு இருத்தோடு தேவன் மேல் அன்பு கூற முடியாது. எனவே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன் என்று எழுதப்பட்டது போல தேவ பிரமாணங்களை இருதயத்திலும் மனதிலும் வைத்து பாவமில்லாத பரிசுத்த இருதயத்தோடே ஆண்டவரில் அன்பு கூறுவோம். மேலும் இரண்டாவதாக முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூற வேண்டும் என்றும் இயேசு சொன்னதை நாம் குறிவாக்கியத்தில் வாசித்தோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே மனுஷனை பூமியின் மணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறு மனுஷ ஆத்மா உண்டு பண்ணப்பட்ட விதத்தை நாம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். ஆத்மாவை சாகக்கூடிய வல்லமை பாவத்திற்கு உண்டு என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்துள்ளார். ஆனால் பாவத்தினால் மரித்த ஆத்மாக்களை உயிர்ப்பிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவங்களுக்காக பலியானார் என்று வேதம் அவரை குறித்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சாட்சியிடுகிறது. எனவே பாவம் செய்யாமல் ஆத்மாவை காத்துக்கொள்வோம். பாவம் செய்ததன் மூலம் ஆத்மா மரித்திருந்தால் இயேசுவை விசுவாசித்து ஆத்ம இரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டதை வாசிக்கிறோம். மேலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் புத்திமதியை தள்ளுபவன் ஆத்மாவை வெறுக்கிறான் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, அது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மேலும் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கட்டளையை காப்பவன் ஆத்மாவை காக்கிறான். ஆமேன். நம் ஆத்மாவை நாம் காக்க வேண்டுமென்றால் கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொண்டு வாழ வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஆமேன். நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் பிழைத்து ஒரு ஜீவனுள்ள நிலையில் வாழ வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் தெய்வ சத்தியத்திற்கு செவிசாய்த்து வாழ வேண்டும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். எனவே வேதத்தை வாசித்து தியானித்து வேதத்தின்படி வாழ்ந்து நம் ஆத்மாவை காத்துக்கொள்வோம். மூன்றாவதாக முழு மனதோடும் தேவனில் அன்பு கூற வேண்டும் என்றும் இயேசு சொன்னதை குறித்து நாம் கூறிய வாக்கியத்தில் வாசித்தோம். அது சம்பந்தமாக ஒரு சில வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தாவீது கூறும்போது அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று எழுதுகிறார். தாவீதின் கூற்றுப்படி மனம் உண்மையாக இருக்க வேண்டுமென்றால் சகல துர்க்குணத்துக்கும் விலகி நம்மை காப்பது நமது மேலான கடமையாகும். நம் மனம் உண்மையாக இருந்தால்தான் நம்மை சிருஷ்டித்த தேவன் மேல் அன்பு கூற முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று
பவுல் கொரிந்து சபைக்கு எழுதினதை பார்க்கிறோம். மனதை கெடுக்க சர்ப்பமானது தன் தந்திரங்களை கையாளும் போது நாம் விழிப்பாயிருந்து நம் மனதை காத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தன் மனதை அடக்குவோன் உத்தமன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். உத்தமர்கள் தங்கள் மனதை அடக்கி வாழ்வார்கள். எனவே மனம் கெட்டுப்போகாமல், கரைவிடாமல், தீட்டுப்படாமல் காத்துக்கொள்ள உபாகமம் 32ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்புவிக்கிற வார்த்தைகளெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். விதமாக வாசித்து தியானித்து வசனங்கள் மூலமாக நாம் முழு இருத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் தேவனில் அன்பு கூர்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நாங்கள் தியானித்து வசனங்களை கொண்டு எங்கள் இருதயம், ஆத்துமா, மனமெல்லாம் முழுமையாக நாங்கள் உமக்கென்று அர்ப்பணித்து உம்மை நேசித்து வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலைதோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலைதோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றால் இதய கிணறிலே, வற்றாத நீரூற்றால் இதய கிணறிலே, வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார், வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா, நாம் நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா. நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார், நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே, அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கின்றார், உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கின்றார், உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார். ஏவுகிறார் எப்பொழுதும் துதி புகழ் பாட, ஏவுகிறார் எப்பொழுதும் துதி புகழ் பாட. எழுப்புகிறார்
ஏவுகிறார் தினமும் ஊழியம் செய்ய, அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே, அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை